Hello friends, welcome to Masala Train. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோல சொல்லி இருக்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படினா ஹோட்டல்ல இருக்கிற பொங்கல் மாதிரியே இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு பாத்துறலாம். பச்சரிசி 1 கப் எடுத்துக்கங்க. இந்த பச்சரிசியை நல்லா கழிஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருங்க. பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கலாம். இதோட இஞ்சி 1 துண்டு எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. கறிவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கலாம். முந்திரி ஒரு 12 முந்திரி எடுத்துக்கங்க. நெய் 1/4 கப் எடுத்துக்கங்க. பால் ஒரு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. கட்டி பெருங்காயமா இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி தூள் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை வறுத்துக்கங்க. இது வறுக்கும் போது எப்பவுமே சிம்ல வச்சுக்கங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கங்க. அதை வறுத்ததுக்கு அப்புறம் அதையும் நல்லா கழிஞ்சு இந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு குக்கரில் 6 கப் தண்ணி எடுத்துக்கங்க. இதில் பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து 1/2 கப் எடுத்துருக்கோம். அதனால தண்ணி வந்து நீங்கள் 6 கப் எடுத்துக்கங்க. ஊற வச்சிருக்கிற பருப்பையும் அரிசியும் இப்போ சேர்த்திக்கலாம். இதோட பால் சேர்த்திடலாம். பால் சேர்த்துனீங்கன்னா பொங்கல் இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் பால் சேர்த்துறோம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வச்சாதான் பொங்கல் நல்லா குழஞ்சு வேகும். ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் 4-5 நிமிஷம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பொங்கல் பாருங்க நல்லா குழஞ்சு வெந்திருக்கு. அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா குழஞ்சிருச்சு. ஒருவேளை கீழே லைட்டாக தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறுங்க. இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெய் எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா பொங்கல் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அது கெட்டியாகாமல் இருக்கும். இதில் நெய் 3 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிளகு சேர்த்திக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதோட பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்திடுங்க. இஞ்சியை எப்போவுமே கடைசியாக சேர்த்திக்கங்க. ஏன்னா முன்னாடியே சேர்த்துனீங்கன்னா இஞ்சி சீக்கிரமாக கருகிடும். இப்போ முந்திரி சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திடுங்க. இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை சேர்த்திக்கங்க. இந்த தாளிப்பை பொங்கலில் கொட்டி நல்லா கிளறிக்கங்க. இந்த தாளிப்பை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க. உப்பு பத்தலாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்திக்கங்க. மிளகை வந்து நீங்கள் பொடிச்சும் போடலாம். பொடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது வந்து வாய்க்கு வராது. கடைசியாக மீதி இருக்கிற நெய் சேர்த்து இது நல்லா கிளறிடுங்க. நெய் சேர்த்துனது காமிக்க மிஸ் பண்ணிட்டோம். இந்த பொங்கலை தேங்காய் சட்னி, சாம்பார் அப்புறம் மெதுவடையோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.